ஹாய் வணக்கம். டிகிரி முடித்த மாணவ மாணவிகளுக்கு தற்சமயம் டிஎன் யூனிவர்சிட்டிலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். 2015 ஒரு 1072 போஸ்டிங் சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் 1000க்கு மேலே வருது. கிட்டத்தட்ட 1352 பணியிடங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த பணியிடங்கள் நாட்போக்கில் நமக்கு போஸ்டிங் போடுறதுக்குள்ள கொஞ்சம் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தற்சமயம் 1352, இது கொஞ்சம் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுல டிகிரி அப்படின்றத குவாலிஃபிகேஷனா வச்சிருக்கிறாங்க. பட் ஆண்களுக்கு ஹைட் மெஷர்மெண்ட், பெண்களுக்கும் ஹைட் மெஷர்மெண்ட்லாம் இருக்கு. ஆண்களை பொறுத்தவரை பொது பிரிவினர் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் அப்படின்றது ஹைட் இருக்கணும். இதுல எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. 167 சென்டிமீட்டர் இருந்தா போதும். அது போக கயிறு ஏறுறது, லாங் ஜம்ப் தாண்டுறது, இந்த மாதிரி ஸ்டார் 6 ஸ்டார் வச்சு என்ன செய்றாங்க அப்படின்னா மதிப்பெண் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 159 சென்டிமீட்டர் நார்மலா வச்சிருக்கிறாங்க. இதுலயுமே எஸ்சி எஸ்டிக்கு 2 சென்டிமீட்டர் சலுகை கொடுத்து 157 இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பணியிடம். 1352 பணியிடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பணியிடம். இந்த பணியிடத்திற்கு ஆண்களுக்கு மட்டும் நம்ம இன்ஸ்டியூட்ல பயிற்சி வகுப்புகள் தொடங்கி தமிழ் புத்தாண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பயிற்சி வகுப்புகளோட அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல பிசிக்கல் இருக்கும், கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த 90 நாள் நம்ம அது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா போடுவோம். இந்த 90 நாள்ல நம்ம எப்படி ஹிந்தி பழகிக்கலாம், 90 நாளில் ஆங்கிலம் கத்துக்கலாம் அப்படின்றது எப்படி அப்படின்ற மாதிரி புக்கு போடுறாங்கல்ல, அது மாதிரி 90 நாள்ல சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கான முழு முயற்சியும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த 3 மாதத்துல நம்ம ஆண்கள் சரியான உயரமும் உடற்தகுதியும் இருக்கக்கூடிய டிகிரி வச்சிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்க எஸ்ஏ ஆகுறதுக்கு நம்ம 90 நாள்ல பயிற்சி கொடுத்து உங்களை சப் இன்ஸ்பெக்டரா என்ன செய்யறோம் அப்படின்னா ஆக்குறோம். ஸோ இந்த பிசிக்கல் அப்படின்றது மார்னிங் நம்ம கொடுப்போம். பட் இந்த எக்ஸாமுக்கு இருக்க இந்த 90 நாள்ல நம்ம மார்னிங் பிசிக்கல் கொடுத்தோம் அப்படின்னா பகல்ல கொஞ்சம் டயர்னஸ் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் வரும். அதனால எக்ஸாமுக்கு ஒரு முழு முயற்சி நிச்சய முடியாது அப்படின்னா படிக்க முடியாது. அப்படின்றதுனால ஜஸ்ட் மார்னிங்ல ஜஸ்ட் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த 90 நாட்கள். இந்த 90 நாட்கள் முடிச்சு நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம பிசிக்கல் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணிடுவோம். பிசிக்கலை பொறுத்தவரை மார்னிங் ஈவினிங் 2 டைமே 2 hours நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இப்போ காலையில நமக்கு 6:30 to 8:30 ப்ராப்பரா ஸ்டடி போகும். இந்த ஸ்டடி அப்படின்றது நேற்று என்ன வகுப்பு நடந்துச்சோ அந்த வகுப்பு சார்ந்து படிக்க வச்சு ஸ்டடி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் 10:30 to 1 பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் போகும். 2 to 4:30 பார்த்தீங்கன்னா கிளாஸ் போகும். ஸோ இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் இல்லாத போது பெர் டேக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் போகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல மார்னிங் ஜிகேக்கான கிளாஸும், மதியத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்காலஜிக்கான வகுப்புகள், அதாவது ஆங்கிலம், தமிழ், மேக்ஸ், ரீசனிங், இந்த 4 வகுப்புகளும் மதியத்துக்கு மேலே கொடுப்போம். காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான வகுப்புகள் கொடுப்போம். ஸோ 90 நாள் அப்படி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 65 நாளில் முழு பாடத்திட்டத்தையும் முடிச்சு நம்ம அதுக்கப்புறம் ஒரு 20 days அவங்களுக்கு ரிவிஷன் கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கிறோம். ஸோ இது ஒரு டீட்டெயிலாக பிளான் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வகுப்புக்கான அட்மிஷன் நம்ம இன்ஸ்டியூட்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தங்கும் விடுதியோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தங்கும் விடுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 4 ஸ்டூடெண்ட் இல்லைன்னா 5 ஸ்டூடெண்ட். சின்ன ரூமா இருந்தால் 4 ஸ்டூடெண்ட், பெரிய ரூமா இருந்தால் 5 ஸ்டூடெண்ட். ஸோ ரூம் அப்படின்றது சிறுசுனா ரொம்ப சிறுசு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஒரு 10க்கு 12, 12க்கு 12 அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ரூமு. இந்த ரூம்ல மாணவர்கள் இரவு நேரத்தில் ஒரு கழிப்பறைக்கு சொல்றதோ இந்த மாதிரி இதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதால நம்ம ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா எல்லா ரூமுக்குமே பாத்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மாணவர்கள் ஒரு நைட்டு போல படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு எமர்ஜென்சி பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட அவங்க ஒரு ஓப்பன் பாத்ரூம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவருக்கு தூங்கிட்டு இருக்கவங்க தூக்கம் போயிடும், படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை போயிட்டு வரும்போது நேரம் ஆகும் அப்படின்றதால எல்லாமே நம்ம அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கோச்சிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் 6:30 to 8:30 நமக்கு ஸ்டடி போகும். 10 o'clock 1 o'clock வரைக்கும் கிளாஸ். அதே மாதிரி ஈவினிங் ஆஃப்டர்நூனும் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஈவினிங் 6 to 8:30 வரைக்கும் நம்ம ஸ்டடி கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டடியில் நம்மகிட்ட ஃபேக்கல்ட்டி, நம்மளுடைய சயின்ஸ் ஸ்டாஃப் ஆகட்டும், சோசியல் ஸ்டாஃப் ஆகட்டும், சைக்காலஜி ஸ்டாஃப் ஆகட்டும், இவங்க அந்த ஸ்டடியில் ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு அப்போ அதை கிளாரிட்டி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பயிற்சியை மேற்கொண்டுக்கலாம். ஸோ இதற்கான வகுப்புகளுக்கான அட்மிஷன் நம்ம இன்ஸ்டியூட்ல போய்கிட்டு இருக்கு. இதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 15,000 அப்படின்றத கட்டணமாக வச்சிருக்கோம். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வச்சிருக்கிறோம். ஸோ ஹாஸ்டலுக்கு மாதம் 5,500 அப்படின்றது நமக்கு
தங்கும் விடுதிக்கும் உணவுக்கும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து நம்ம சில சலுகைகளும் இந்த கட்டணத்துல 15,000 அப்படின்ற கட்டணத்துல சில சலுகைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களில் யாருக்காவது இந்த கோர்ஸ் பயன்படும், 90 நாள் இந்த கிரஷ் கோர்ஸ் அப்படின்றது பயன்படும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தினருக்கு பயன்பட்டாலும் சரி, கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டை தொடர்பு கொள்ள சொல்லுங்க. நம்ம இன்ஸ்டியூட்டை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 73 73 73 98 76. இதே ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு நம்பர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 73 73 73 98 75. நம்ம இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தென்காசி மாவட்டத்தோட பழைய எஸ்பி ஆஃபீஸ், இப்போ புது எஸ்பி ஆஃபீஸ் வேற பக்கம் மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷமா ஒரு பழைய எஸ்பி ஆஃபீஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு பின்னாடி நம்மளுடைய பயிற்சி கூடம், மைதானம், விடுதி எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ உங்களில் யாருக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். வாழ்த்துக்கள், நன்றி.